நம்ம கார்த்திக் மற்றும் அரவிந்த் சாமி நடிப்புல உருவான திரைப்படம் தான் மெய்யழகன். 96 அப்படின்ற படத்தின் மூலம் புகழ்பெற்ற இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் 6 வருஷத்திற்கு பிறகு மெய்யழகன் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கோவிந்த் வசந்தா இசையில ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, இளவரசு அப்படின்னு பலருடைய நடிப்புல உருவான இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி திரைப்படமாக உருவாகி இருக்கு. இந்த படத்துடைய ட்ரீசர் மற்றும் ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே பல மடங்கு உயர்ந்திருக்கு. நம்ம கார்த்திசோருடைய முந்தைய படமான ஜப்பான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாகி கடுமையான விமர்சனங்களை தான் பெற்றது. மேலும் ஜப்பான் கார்த்திசோருடைய 25வது திரைப்படமான படு தோல்வியை சந்தித்துள்ளது. கார்த்தி ரசிகர்களுக்கு கடும் அப்செட்டிலுமே இருந்தாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்புல மெய்யழகன் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. 96 படத்திற்கு பிறகு பிரேம்குமார் இயக்கும் படம் தான். சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி கூட்டணியில அப்படின்னு பல விஷயங்களால மெய்யழகன் படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில மெய்யழகன் திரைப்படம் இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே படையெடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது இந்த படத்துடைய FDFS காட்சிக்கு தளபதி விஜய் அவர்களும் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்களுமே பிரபல திரையரங்கிற்கு விசிட் அடிச்சிருக்காங்களாம். சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையுமே நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போன்ற வெளியாகிற அனைத்து விஷயங்களுமே நீங்க அடுத்தடுத்து உடனே தெரிஞ்சுக்கலாம்.